ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 5 வயசு பையன் வந்து வாழைப்பழத்தை வந்து சாப்பிட்டதில் தொண்டையில் சிக்கினனால அவங்க இல்லாமல் ஆயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு உயிர் வந்து சாப்பிட்டனால போகுது அப்படின்றப்ப அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் நமக்கு ஒரு சில அவேர்னஸ் இல்லாதனால தான் இந்த மாதிரியான தப்பெல்லாம் நடக்குது. ஸோ இது உங்களுக்கு சின்னதாக ஃபஸ்ட் எய்ட் மாதிரி ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, ஹேம்லிட்ஜ் சுழற்சி அப்படின்ற ஒன்றை வந்து இப்படி ஏதாவது தொண்டையில் சிக்கிக்கிச்சு அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணணும். அதாவது தொப்புளுக்கு மேலே ஜஸ்ட்டுக்கு கீழே வந்து அந்த வயிற்று பகுதியில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா வயிற்றில் வச்சு நம்ம ரைட் ஹேண்டை தூக்கி இப்படி பண்ணி குழந்தைங்கள அந்த இடத்துல வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளேயும் மேலேயும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5 டைம்ஸ் பண்ணணும். உள்ள மேலே பண்ணிவிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து மூச்சு திணறல் அப்படின்றது ஏற்படுறதுனால தான் இந்த சம்பவம் நடக்குது. ஜஸ்ட்டு வந்து ஷோல்டரில் நம்ம பின்னாடி இங்கே வந்து அவங்களுக்கு 1 2 3 4 5 அந்த 5 டைம் வந்து அவங்களுக்கு நம்ம தட்டி கொடுக்கணும். அப்படி தட்டி கொடுக்கும்போது பாடியில் இந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆகி அவங்க வந்து சாப்பிட்டதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளியே வந்து துப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டி ஃபஸ்ட் எய்டை வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம கையில். தேங்க்யூ.